அடுத்து ஒரு உணர்ச்சி காவியம் நம்ம பார்க்க போறோம். மனோகரா டாக்டர் கலைஞர் ஐயாவின் அனல் பறக்கும் கனல் தெரிக்கும் வசனங்கள்ல வெற்றியில் இமயமலையை விட ஓரடி உயர்ந்து நின்ற உணர்ச்சி காவியம். மொத்த படமோ இன்றைக்கும் என்றைக்கும் மனதை விட்டு அகழாத எழில் ஓவியம். கலைஞர் ஐயாவின் கதை வசனத்தில் உருவான மனோகரா திரைப்படத்தில் ஐயாவின் வசன வலிமைக்கு அரசவை காட்சி ஒன்றே அருமையான சாட்சி. அதைத்தான் இந்த மேடையில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த மேடையில அரங்கேற்றவிருக்காங்க பாபி சிம்மா அவர்கள் மற்றும் நடிகர் ஜெயபிரகாஷ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை இயக்கி இருப்பவர் இயக்குனர் PS மித்ரன். உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி. தந்தை முன் தனையன் இல்லை. இப்போது குற்றவாளி? யாருக்கு என்ன தீங்களித்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தை முன் தனியனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாக இதை கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளை அடித்தேனா? நாட்டை கவிக்கும் குள்ளநெறி வேலைதான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? குற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? போதும், நிறுத்து. வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். என் கட்டளைக்கு வணங்கப் போகிறாயா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன். அதுவும் அரை நொடியில். அறநொடி என்ன? அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கோமேதிக சிலை, கூவும் குயல், குதிக்குமான் என்றெல்லாம் உங்களால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரின் கொல்லி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உமையும் உமக்கு பக்கத்துணையாக வந்த அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூன்யக்காரிக்கு ஆலவட்டம் சூட்டியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டுமா அந்த உத்தரவை? தயார்தானா? தயார்தானா? பேசாதே. ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமாம், நீ ஏன் கேட்பதற்கு தித்திக்கிறதா? 1000 முறை சொல்வேன். அம்மா, இதோ அந்த வாயை சுக்குருவராக கிழித்தறிகிறேன். புருஷோத்தமரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணையின் வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாட்டுக்குரிய தங்கம், அவர்களை அவதூறுக்குரிய உமது அங்கங்களை பிளந்தெறிவேன். துணிவிருந்தால், தோளில் வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் அது வாளை, தடுத்துக் கொள்ளும் அது சாவை.